The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, எப்போ இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இன்னும் ஒரு 19 நாள் இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 19 நாள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 19 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நீங்கள் பண்ண போகிற சின்ன தப்பாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ஒரு கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்கட்டும், இந்த 3 விஷயந்தான் எங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தப்பு, ரைட்டு, கரெக்டான மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுது. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நம்ம இதில் பேச போகிறோம். வாங்க. இதில் சில பேருக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை இது சரியில்லை இது சரி அப்படின்னு தோணலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நான் ஒன்றுன்னு சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சில சொல்கிறேன், இது மேபி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். இதனால் அது மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ராக்கில் போய்ட்டுருக்கோங்க, அவங்கள விட்டுருவோம். ஓகேவா? உண்மையாக நல்லா படிச்சிருக்கவங்களுக்கும் ஒரு 70% படித்தவங்களுக்கும் இது கண்டிப்பாக செட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. புது சப்ஜெக்ட்ஸே இப்போ படிக்காதீங்க. அதாவது இப்போ சில பேர் சயின்ஸ் வந்து விட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு ஜாகிரஃபி விட்டுருப்பீங்க, ஜாகிரஃபி சயின்ஸை விட்டுருப்பீங்க, ரைட்டுங்களா? மற்ற எல்லா ஒரு 8 சப்ஜெக்ட்டு படிச்சிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கொண்டு. ஸோ இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் கூட தொட்டிருக்க மாட்டேங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 19 நாள் அதை படிக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்ததை, நோட்ஸ் எடுத்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்கும்போது இந்த ஆல்ரெடி படித்து வச்சதெல்லாம் மறக்கும், ரொம்ப மறக்கும். அது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் தான் வரும். சீரியஸாக சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் படித்தது போதும். இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து 200க்கு 200 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாராச்சும் உங்களுக்கு கேட்டாங்களா 200க்கு 200 எடுக்க சொன்னாங்களா? இல்லை 300க்கு 300 மார்க் எடுக்க சொன்னாங்களா? இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 150 கொஸ்டினுக்கு டார்கெட் பண்ணணும். ஒரு 150 ப்ளஸ் இந்த சேஃப் ஜோன். ஓகேவா? ஏன்னா 1:20 ரேஷியோ ஆக்கிட்டாங்க. 150 கொஸ்டினுக்கு என்ன தேவை, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு ஒரு அனலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ எது பண்ணலாம்? பாலிட்டி கம்பல்சரி, எக்கனாமிக்ஸ் கம்பல்சரி, ரைட்டா? அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 கம்பல்சரி, மேக்ஸு கம்பல்சரி. இதுமாரி ஒரு ஆர்டர் வச்சுக்கோங்க. அடுத்து ஐஎன்எம் கம்பல்சரி. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஐஎன்எம் படிக்க தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதில் 22 யூனிட் தான் இருக்குது. அதே கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸை பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அந்தமாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சயின்ஸ் படிக்கணுமா? சரி, ஓகே. என்ன பண்ணுறலாம் இந்த லாஸ்ட் டைமில்? புக் பேக் கொஷின்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு 1 டைம் ரீடிங் கொடுங்க. நீங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, புரியுதுங்களா? அப்படியே ஒன்றும் இப்போ நீங்கள் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் நீங்கள் எல்லாம் ரிவிஷன் தான் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் 6th and 12th படிச்சுட்டு ஒரு காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து டெஸ்ட் எழுதி தான் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க. 500க்கு 400, 500க்கு 250, எதாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. பேசிக் நாலேஜ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இப்போ பண்ணுறது ரிவிஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி நினச்சாலே போதும், நீங்கள் எக்ஸாம் பாதி பாஸ் ஆகிட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது நியூ கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது இந்த டைமில் தாங்க உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். நீங்கள் எத்தனை பேர் வேணால் பாருங்கள், இப்போ தான் சில நல்லவங்களாம் வருவாங்க. அதாவது 50 பேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அது தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, ஓகேங்களா? ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணிங்க. அதாவது இது எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் உள்ளே போகிறப்ப வெளில வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்லெட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த புக்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா, தயவு செஞ்சு அதை வாங்கி படிக்காதீங்க. வாங்கி வச்சுக்கோங்க, மேபி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அந்த எக்ஸாமுக்கு அதை பயன்படுத்தாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டமானது. என்ன கஷ்டம்னு சொல்கிறேன்னா, ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அது எக்ஸாக்டாக அது வந்துடுமா? இப்போ நீங்கள் ஐஎன்எம்மில் 22 யூனிட் படிக்கிறீங்க, ஒரு 15 கொஸ்டின் வரும்னா ஓகே, அதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வேறு. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ டிஎன்பிஎஸ்சி அதில் ட்ரெண்டை மாற்றிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ட்ரெண்டு பிடிச்சிருமா? எல்லாராலையும் அது கரெக்டாக பண்ணுற முடியுமான்னா டவுட். நீங்கள் யாரோட புக்லெட் வாங்கி படிக்கிறீங்கன்றதும் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு மந்த்துக்கு 50 பேஜஸோ, இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ் இருக்கும். இப்போ இவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரெகுலராக வந்திருக்குப்பா, அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி படிக்கலாம்.
அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் டாபிக் கிடையாது. ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை கொடுத்துரும், ஓகேங்களா? இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? சிலபஸ் வச்சு அந்த கொஷின்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்கேன், ஜனவரிக்கு 2 வீடியோ, ஏன் ஒரு 50 கொஸ்டின், ஒரு 100 கொஷின், ஸ்டாக் 100 கொஷின்ஸ் இதுலேருந்து வரலாம். ஏன்னா நம்ம சிலபஸில் இருக்க டாபிக்ஸ்லேருந்து ஓகே இதை மட்டும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஸ்டாட்ஸ் இல்லாமல் ரொம்ப மனப்பாடம் இல்லாத கண்டென்ட்டாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மனப்பாடம் பண்ணக்கூடாது, எனக்கு அதுதான் தேவை, ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வச்சுட்டாலே போதும், ஜஸ்ட் ஒரு இலக்கு அப்படின்ற மாதிரி தான் போகணும், ஓகேங்களா? முக்கியமானது, பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க, பதறம் கரீம் சிதம், அவ்வளோதான் மேட்ரு, சரிங்களா? ஸோ யார் இங்கே ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள். உண்மையாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பேனிக் அட்டாக் வரும் இன்டெரக்டாக, புரியுதுங்களா? வராமல் இருக்க வந்துச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ராக்கில் தான் இருக்கீங்க, புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த நேரத்தில் சில டாக்ஸிக் பர்சன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், டாக்ஸிக்னு ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு மனிதர்கள். என்னடா விஷத்தன்மைன்ற யாரா நான் அப்படி சொல்கிறேன்னாக்க, ஒன்று நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல ஸ்டேஜ் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஏய் நீ இதை படிச்சியா, இது படிக்கலையா, ஐயோ இது கண்டிப்பாக வருமாப்பா ஃபஸ்ட்டு. அது இன்டெரக்டாக உங்களை வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கட்டும், நீ போய் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 19 நாள் தான் இருக்கும். உங்களை இந்த 6 மாதம் 8 மாதம் கேள்வியே கேட்டிருக்க மாட்டாங்க, கம்முன்னு இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு உங்களை பயன்படுத்துவாங்க. இந்த 19 படித்து பாஸ் ஆக போகிற அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக, அவன் 50 லட்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டானாண்டா, நீ வேறு என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்வாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்தமாரி நண்பர்களோ ஃபேமிலி பர்சன்ஸோ யாரும் இங்கே பாருங்களேன், உங்களோட முன்னேற்றத்தில் யாரும் வந்து சந்தோஷப்பட போகிறதில்ல, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரேர், எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாரும் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. அது சில பேர் அப்பா அம்மா கூட சில பேர் திட்டுறாங்கனாக்கா, அவங்க நீங்கள் வேலைக்கே போகல, என்ன வீட்டில் உட்காந்துருக்கான், இவனுக்கு பொண்ணு பார்க்கணுமே பையனை பார்க்கணுமே ஊரில் கேள்வி கேட்குறான், அந்த ப்ரெஷரில் கேட்குறது வேறு. ஸோ அப்போ அம்மா அப்பாவை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் அதை தாண்டி பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த நண்டு கதை தான், ஓகேங்களா? அது ஏறும்போது இறக்கி ஒன்றுன்ற பிளானில் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அவங்களோட ஒரு தகுதியில் பெருசாகிட்டீங்க அப்படின்ற தாட்டில் நிறைய பேருக்கு இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் யாராச்சும் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், யார் என்ன சொன்னாலும் இந்த 19 நாள் உங்கள் லைஃப், உங்களுடைய ட்ராக்கை நீங்கள் மாற்றவே கூடாது. உங்களை நர்வஸ் ஆக்கலாம், பயன்படுத்தலாம், டிமோட்டிவேட் பண்ணலாம், உங்களுடைய வேல்யூபிள் டைம் அட்வைஸ்ன்ற பேரில் எடுத்துப்பாங்க. தயவு செஞ்சு பண்ணாதே, ஓகேவா? பி அலோன் ஃபார் 19 days. இந்த 19 நாள் தனிமையாக இருந்து ரிலாக்ஸ்டாக படிங்க, பயப்படாமல் படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. அடுத்தது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற வேறு எந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதிகமான ஸ்டஃப் பார்க்காதீங்க. அது ஹாட்ஸ்டாராக கூட இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு அது பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில பேர் திட்டுவாங்க, அந்த யூடியூப் வரணும் பார்த்திக்கணும் சார், அவன் சரியான ஃப்ராடு சார், இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க, கோவம் வருது சார் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ குரூப் 1 எக்ஸாம் தள்ளி போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதோ டாபிக் என்கிட்ட திரும்ப அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அதுமாரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ் கிடச்சிது. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க, இல்லை ப்ரோ அவங்களுக்கே ப்ரெஷருக்கு வேறு வழி இல்லை, தள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், இல்லைங்க எக்ஸாம் தள்ளி போகாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் இப்போ வந்து அது தள்ளி போகுன்னு சொல்லிட்டு சில பேர் போகிறாங்க. அப்போ அது உங்களுக்கு இன்டெரக்ட் ப்ரெஷர். சரி, இதை கூட விட்டுருங்க. ஆனால் இதை தாண்டி நிறைய பேர் வேறு என்னென்னமோ பண்ணுறாங்க சில யூடியூப்ஸ். ஸோ எனக்கு தெரியுது, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியில் ட்ரெண்டிங்காக சம்திங் எதுக்காக அப்படி போடுறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னு தான் சொல்லுங்கள். இந்த டைம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு எது கண்டென்ட் கொடுக்குற சேனலோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிலையபிள் சோர்ஸ், உண்மையை சொல்கிற சேனலை நம்புங்க, அவ்வளோதான். எது படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. இப்போ யூடியூப்பில் நான் கரெக்டாக பேச போகிறேன்னா ஒரு 2 வீடியோ போனால் சொல்கிறோம், இந்த டைமில் இது வரும், நீங்கள் பாருங்கள், இல்லைனா இல்லை. டெலிகிராமில் இந்த இடத்துல ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டுங்க, போய் பாருங்கள், இல்லைனா வேணாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு போதுங்க. இப்போ டெலிகிராம் போட்டுனா அது மட்டும் தான் பாருங்கள், வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. யூடியூப் போகிறீங்கன்னா யூடியூப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் எதை நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணால் சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி டேர்ன் ஆஃப் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையில்லாத ஃபீட்ஸ் வராது. அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், தேவையில்லாத யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெட்டர். சில பேர் 150 சேனலுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, எனக்கு அது ஏன்னு புரியல. பார்த்துக்கோங்க, அது உங்கள் லைஃபு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரிலையபிளான யூடியூப் சேனல்ஸ், யார் உண்மையான கண்டென்ட் கொடுக்குறாங்களோ, யார் உங்களுடைய நலனில் அக்கறை கொடுக்குறாங்களோ அவங்களது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதான் அடுத்த மேட்ரு. ஓகே, அதான் நான் சொன்னதான். லாஸ்ட் மினிட்ல சம் இன்ஸ்டியூட்ஸ் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக தான் சில மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து மயங்கி ஏமாறாதீங்க. அது உண்மையாலுமே உங்களுக்கு கன்சர்ன்டாக இருந்தாங்கன்னா அவங்க எப்போது உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு.
ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கும். நீங்கள் பேனிக் ஆகிறதுக்கோ, நீங்கள் பயப்படுறதுக்கோ, இன்டெரக்டாக சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஞாபகம் தான் பார்த்துக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது ஓஎம்ஆர் பற்றி பயப்படாதீங்க. அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் முதல்ல ஓஎம்ஆருக்கு படிக்கிறீங்க, திரும்ப ஹால் டிக்கெட்டில் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு இன்விஜிலேட்டர் ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா உடனே நீங்கள் அங்கே கேளுங்க. இல்லைன்னா முடிச்சுட்டு வாங்க, வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க. அடுத்து எனக்கு சொல்லுங்கள், நான் யூடியூப்பில் போடுறேன், உங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு அந்நியம் நினச்சின்னா முதல்ல குரல் கொடுக்குறது நான் ரெடியாக இருக்கேன். அது என்னவா வேணா இருக்கட்டும், ஓகேங்களா. இன்விஜிலேட்டர் உங்களுக்கு ரூல்ஸ் மாற்றி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் திருடுற மாதிரி பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் சரி தான். என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். சில பேர் ஜென்னினாக இருக்காங்க, அது எந்த பிரச்சனை இல்லைனாலும் சில பேர் உண்மையாலுமே பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது தேவையில்லாமல் அந்த 10 நிமிஷம் முன்னாடி வாங்குறது, அதுமாதிரி சைன் போட முட்டுறது, ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்க முட்டுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இது உங்கள் லைஃபு, ஓகேங்களா. நீங்கள் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுமாரி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கா, ஹால் டிக்கெட் வரப்போ கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். 4 ஷீட் எல்லாம் எத்தனை ஷீட் இருக்கோ அது எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. கலர் பண்ணுறது கூட போட்டுக்கோங்க. ஃபோட்டோலாம் கிளியராக இருக்கும், எதுவும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. போகும்போது ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாமே லாஸ்ட் மினிட்ல பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 19 நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அதை பாருங்கள். ஷார்ட் கட்ஸ் எழுதிருப்பீங்க, அதை எடுத்து வச்சு பாருங்கள், ஓகேவா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ஒரு காமெடி வீடியோ பாருங்கள், தப்பே கிடையாது, ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 10 மணி நேரம் யாரும் படிக்க நான் சொல்ல மாட்டேன். 10 மணி நேரம் படித்தாலும் அதில் ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறீங்களா, அடுத்த ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, ஒரு 19 நாள் லீவ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 10 நாள் லீவ் போட்டு வெறித்தனமாக படிங்க. உங்களுக்கு ஏன்னா டைமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேவா. இது உங்கள் லைஃப் மேட்ரு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கூட நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்னொரு வீடியோ கூட போடுறேன் உங்களுக்கு, ஓகேவா. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டு தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க, நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது, ஓகேங்களா. வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான், பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பி எதுவும் கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும்.
அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த தமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், தமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக். ஆல் தி பெஸ்ட்.